இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். எக்ஸிட் போல் வந்து எக்ஸாக்ட் போல் கிடையாது. 9 பேர் கொடுத்துருக்காங்க, 9 பேரும் 9 திசையில் கொடுத்துருக்கானுங்க. அதுதான் ஒன்றுமே புரியல. இந்த ரிசல்ட்டில் ஆக்சிஸ் மை இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னா 98லேருந்து 120 இடங்கள் வந்து டிவிகே ஜெயிக்கும்னு சொல்லிடுது. கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் வருமானு தோணுதா இல்லையா? வெறும் இந்த நம்பரை வச்சு இதில் நமக்கு வந்து 2 கேள்வி தான் கேட்குற மாதிரி இருக்கு. யார் ஜெயிப்பான்ற கேள்வி இல்லை, கூட்டணி ஆட்சி அமையுமா அமையாதா, இதுதான் கேள்வி. இப்போ எஸ்டின்னு சொல்றது 47%ங்கிறது திருமாவளவனுக்கு மிகப்பெரிய அடியா இருக்குல்ல சார்? விஷயம் அந்த கட்சியெல்லாம் இனிமே எவ்வளோதான். திருமாவளவன் ஐயா பேசாம பொட்டியை கட்டிக்கிட்டு கட்டு சோறை கட்டிக்கிட்டு ஊர் விட்டு வேற எங்கேயாவது போய். இன்னொரு விஷயம், இன்டர்நெட் ஒரு பெரிய சம்பவத்தை செஞ்சிருக்கு. இன்டர்நெட் இல்லாத நாளில் விஜயே வந்திருந்தாலும் இத்தனை பேர்கிட்ட போய் சேர்ந்து இந்த விசில் சின்னத்தை எல்லா பக்கமும் போய் சேர்ந்துருக்க முடியாது. இவங்களுக்கு மீடியாவில் டோட்டலாக இவனை கெடுத்து குட்டிச்சோறு பண்ணணும்னு நினைக்கிற டயத்தில் இவனுக்கு உதவியாக வந்ததும் அண்ணாமலை, மறந்துடக்கூடாது சார். இப்போ இதுதான் சார் கேள்வி. கூட்டணி ஆட்சி அமையறதா இருந்தால் 2 வகையில் தான் அமைய முடியும். ஒன்று டிவிகே அதிமுக இவங்க 2 பேரும் சேர்ந்து, அதாவது டிவிகே என்டிஏ கூட்டணி. அப்படி இல்லைன்னா தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை அலசுகிற நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் ரமேஷ் சேதுராமன் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நேற்று எக்ஸிட் போல் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய எக்ஸிட் போல் எழுந்திருக்கு. அதை பார்த்தீங்கன்னா சிலர் வந்து அதிமுக வரலாம், சிலர் திமுக வரலாம் அப்படின்னு சொன்னால் கூட ஆக்சிஸ் மை இந்தியா அவங்க மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து எக்ஸிட் போல சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து தாவேக்கா வந்து 98லேருந்து 120, திமுக வந்து 92லேருந்து 110, அதிமுக 22 32. நமக்கு மேஜிக் நம்பர் வந்து 118. 118ல் 120 வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க தாவேக்காவோட நிலையில்? சார், அதாவது நாங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம். அதை வச்சு நிறைய இடங்களில் தமிழ்நாட்டில் வந்து இதுதான் அந்த ஆப்பு. இதை வச்சு நாங்கள் டோட்டலாக தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் போய் மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு எடுத்தோம். அந்த டயத்துலையுமே எங்களுக்கு வந்து அதிகமாக டிவிக்கே வந்த மாதிரி தான் காமிச்சது. ஸோ இது எங்களுடைய சர்வரில் உள்ள டேட்டா. ஸோ எவ்வளோ பேர் எடுத்தீங்க? நாங்கள் இது வரைக்கும் ஒவ்வொரு ஏரியாவில், இப்போ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16,000 பேர் எடுத்தோம். சரி. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதிக்கும் ஆல்வேஸ் 3000லேருந்து 2000, 3000, 4000 இதெல்லாம் எடுத்தோம். ஸோ எங்களுக்குன்னு ஒரு ரிசல்ட் இருந்தது. எங்களுக்குமே வந்து அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்தது வந்து டிவிக்கே நிறைய வாங்கின மாதிரி இருந்தது. ஆனால் இந்த மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி பெரிய லெவலில் ஜெயிக்கிற மாதிரிலாம் எங்களுக்கு காமிக்கலை. அதை பேஸ் பண்ணி நாங்கள், அதாவது ப்ரீ போல் எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்ததை வச்சு நாங்களாக கணித்தது வந்து ஒரு 20லேருந்து 25 இடங்களை வந்து டிவிகே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்பியிருந்தோம். ஸோ இது எங்களுடைய கருத்து. இப்போ வந்து 9 பேர் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கருத்து கணிப்பு பண்ணியிருக்காங்க, எக்ஸிட் போல். ஸோ எக்ஸிட் போல் வந்து எக்ஸாக்ட் போல் கிடையாது. அதாவது இது மக்கள்கிட்ட கருத்து கணிச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். 9 பேர் கொடுத்துருக்காங்க, 9 பேரும் 9 திசையில் கொடுத்துருக்கானுங்க. அதுதான் ஒன்றுமே புரியல. இப்போ நம்ம ஒரு டீ கடைக்கு போய் நிற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வழி தெரியாமல், ஐயா மெட்ராஸுக்கு போகிற பாதை எப்படிங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீ கடையில் நிற்கின்னு கேட்குறோம். அதில் ஒரு 4-5 பேர் வந்து ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு திசையை சொன்னால் எப்படி இருக்கும்? அண்ணே நேராக போய் லைட் எடுங்கண்ணே, மெயின் ரோடு வந்துடும், அப்படியே போனீங்கன்னா சென்னை தானேன்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னா அதுலேருந்து தெரியும். ஸோ எல்லா பேரும் அந்த திசையை தான் சொல்கிறான்னா சொல்லலாம். ஒருத்தன் வலது பக்கம் போனேன், ஒருத்தன் இடது பக்கம் போனேன், ஒருத்தன் யூ டர்ன் அடின்றான். அண்ணே நீங்கள் வந்ததே தப்புண்ணே, அப்படியே திரும்பி வானத்துக்கு மேலே ஏறுங்கண்ணேன்றான்னா நம்ம என்னத்தை செய்கிறது? அது மாதிரி இது 9 பேரும் 9 திசையை காமிக்கிறாங்க. அதனால் இப்போதைக்கு வந்திருக்கிறது அதிகமாக நம்மளை குழப்படி தான் விட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த சூழ்நிலையில் திமுககாரங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் வந்து ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்ற அந்த ரிசல்ட் வர்றதுக்கு வெயிட் பண்ணுவோம், ஏன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும், அதனால் அது வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் எதையும் பண்ணுவோம்னு ட்விட்டரில் நிறைய இடத்துல போட்டிருந்தாங்க.
கடைசி பார்த்தா ஆக்சிஸ் மை இந்தியா ரிசல்ட்டு எல்லாத்தையும் தூக்கி பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இல்லை பயங்கரமாக தெளிவுபடுத்துகிற மாதிரின்னு வந்திருக்குது. அது ரைட்டாக ராங்கான்னு தெரியல. இதுதான் வந்த ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டில் ஆக்சிஸ் மை இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னா 98லேருந்து 120 இடங்கள் வந்து டிவிகே ஜெயிக்கும்னு சொல்லிடுது. இப்போ இதை வந்து இவங்க என்ன சொல்ல போகிறாங்க திமுககாரங்க? அவங்க உடனே ட்விட்டரில் அவங்க போட்ட பதிவுகளெல்லாம் அழிச்சிட்டு அவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎம்கே வந்து 92லேருந்து 110 இடங்கள் வரைக்கும் ஜெயிக்கும்னு சொல்லுது. ஏடிஎம்கேக்கு 22லேருந்து 32 இடங்கள்னு சொல்லுது. ஸோ நாம் இப்போதைக்கு ஆக்சிஸ் மை இந்தியா மாத்திரம் பற்றி பேசலாம். ஏன்னா மற்றவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தடவை சொல்கிறானுங்க. திமுக காரனே இந்த ஆக்சிஸ் மை இந்தியாவை தான் நம்புவேன் அவனே போட்டிருக்கிறான். இப்போதைக்கு நம்புறதுக்கு என்ன காரணம் சார்? ஆக்சிஸ் மை இந்தியா இதுக்கு முன்னாடி 65 தடவை அவங்க வந்து கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க அந்த ஆக்சிஸ் மை இந்தியா ஓனர் வந்து அவரோட இதில் என்ன எழுதிக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா, இது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையிலேயே அவருடைய ப்ரொஃபஷன்லேயே இது வரைக்கும் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு திசை மாற்றத்தை நான் அரசியலில் பார்த்தது கிடையாது. பஞ்சாபுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் தான் பார்க்குறேன் ரிசல்ட்டேன்னு சொல்கிறாரு. அவர் சொல்லும் போது என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து மொத்தம் 45,000 பேரை வந்து கருத்து கணிப்பு பண்ணோம் எலெக்ஷனுக்கு அப்புறம். அதுக்கு நாங்கள் 95 நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள 16 இனோவா கார்களில் எங்களுடைய ரிப்போர்ட்டர்களை அனுப்பி இது எல்லாத்தையும் எடுத்தோம்னு அவர் சொல்கிறாரு. இப்போ அதை படிக்கும் போது எங்கள் மாதிரி ஆளுகளுக்கு என்ன தோணுதுன்னா, 4 கோடிக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை வெறும் 45,000 நபர்களை மாத்திரமே விசாரிச்சுட்டு நீ எப்படி கரெக்டான ஒரு கருத்தை சொல்ல முடியும்? சாம்பிளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லையா சார்? சாம்பிள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி 2 நாளில் 3 நாளில் எல்லாத்தையும் எடுத்ததாகவும் சொல்கிறாங்க. அப்படி எப்படி 2-3 நாளில் இது எல்லாத்தையும் எடுத்துருக்க முடியும்? அப்படி எடுத்திருந்தாலும் அவசரமாக இவங்க இனோவா காரில் எல்லா பக்கமும் ஒவ்வொரு குக்கிராமமும் குட்டி குட்டி டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் இவங்க எடுத்திருப்பாங்களா? அதெல்லாம் கரெக்டாக இருக்குமா? இதெல்லாம் நம்மளுக்கு கேள்விகள்னு வச்சுக்கிங்களேன். சரி, இது கரெக்டாக இருக்கும் தப்பாக இருக்கும் இதெல்லாம் வச்சுக்குவோமே. பட் இப்போ இந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்துக்குவோம். அவருடைய ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னா, திமுக ஜெயிக்கக்கூடிய இடங்கள்னு அவங்க சொல்கிற எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு மார்ஜின் ஜாஸ்தியாக திமுக ஜெயிக்குதுன்னு சொல்கிறாரு. டிவிகே விஜயோடைய கட்சி ஜெயிக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் ரொம்ப கம்மி மார்ஜினில் தான் ஜெயிக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ கம்மி மார்ஜினில் ஜெயிக்கும்னா அதே மாதிரி கம்மி மார்ஜினில் தோக்கு போகவும் வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும் போது ஐயா என்ன சொல்கிறாரு, நான் வந்து 98லேருந்து 120 இடங்கள் டிவிகேக்கு கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப கம்மியாக போனாலும் டிவிகே 70க்கு கம்மி ஆகாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறத நான் சொல்கிறேன், என் கருத்து இல்லைங்க சாமி, அது கிளியராக தெரிஞ்சுங்க. அவர் சொல்கிறாரு, நான் 70க்கு கம்மியாக டிவிகே போக வாய்ப்பே கிடையாது. ஸோ 70க்கு கம்மியாக டிவிகே போகாது அப்படின்னா அப்போ டிஎம்கே எவ்வளோ ஆகும் அப்படின்னா அவர் சொல்கிறாரு 110க்கு மேலே பெருசாக டிஎம்கே போகாதுன்றார். நீங்கள் சொன்னீங்க 118 தேவை ஆட்சி அமைக்கிறதுக்கு. அப்போ நமக்கு என்ன தோணுது, அப்போ இவரெல்லாம் பேசுகிறத பார்த்தா அப்போ கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் வருமானு தோணுதா இல்லையா? வெறும் இந்த நம்பரை வச்சு இது பேயா பூதமா இல்லை தேவதையா இதெல்லாம் நமக்கு தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க. இப்போ வந்து 2-3 நாள் வெயிட் பண்ணி அப்புறமே என்னன்னு பார்த்துக்குவோம்ப்பா, சோத்தை போடு அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்டுட்டு பேசாமல் போயிடலாம். ஆனால் ஒருவேளை என்னதான் நடக்கும் அப்படின்னு சில பேர் யோசிக்கிறாங்கன்னா அவங்க இந்த நம்பர்களை யோசிக்க வேண்டியதான். அப்போ இதில் நமக்கு வந்து 2 கேள்வி தான் கேட்குற மாதிரி இருக்குது. யார் ஜெயிப்பான்ற கேள்வி இல்லை, கூட்டணி ஆட்சி அமையுமா அமையாதா இதுதான் கேள்வி. கூட்டணி ஆட்சி அமையிறதா இருந்தால் அது டிவிகேக்கும் ஏடிஎம்கே கூட்டணிக்கும் தான் கூட்டணி ஆட்சி அமைகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. சரி, இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஏஜ் வைஸ் இந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த நிறுவனம் என்ன சொல்லுது, இது ஏஜ் வைஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதாவது 18லேருந்து 19 வயசுக்குள்ளே உள்ளவங்க 68% பேர் டிவிகேக்கும், 20லேருந்து 29 வயசு உள்ளவங்க 59% டிவிகேக்கும், 30லேருந்து 39 45% டிவிகேக்கும் போட்டதாக அவங்க சொல்கிறாங்க. இந்த ரிசல்ட்லேருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு எல்லாம் தெரியும் இந்த வட்டம் எலெக்ஷனில் 18லேருந்து 39 வயசுக்குள்ளே உள்ளவங்க மொத்தம் 42% பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. 39லேருந்து மேல்பட்ட வயசில் உள்ளவங்க மொத்தம் 58% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த 39லேருந்து மேல்பட்ட வயசில் உள்ளவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் யார் டிஎம்கே ஏடிஎம்கே அரசியல் வரலாறு, இந்த இதுக்கு முன்னாடி நடந்தது, அரசியல் தலைவர்கள் யார் இவங்கெல்லாம் தெரியும். இந்த கம்மி வயசில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏடிஎம்கே லீடரோ இல்லை டிஎம்கே லீடரோ ஃபோட்டோவை காமிச்சு ஒரு யாருன்னு சொன்னால் கூட அண்ணே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது யாருன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொலையாக
அப்படியே கொண்டு போய் விஜய் தம்பிக்கு போட்டிருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜய்க்கு போட்டவங்க இருக்காங்க இல்லையா, அதில் 30% பேர் தான் விஜயோடைய ரசிகர்கள், 70% பேர் விஜய் ரசிகர்கள் கிடையாது. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மாற்றம் இருக்கட்டும், அதாவது இந்த திமுக மேலே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. 2010 விஜயகாந்துக்கு எப்படி ஒரு மாற்றம் தேவைப்பட்டது எல்லாம் வாக்களிச்சாங்களோ அது மாதிரி சொல்கிறீங்க நீங்கள்? எனக்கு அப்போ உள்ள மாற்றத்தோட இன்டென்சிட்டியும் இப்போ உள்ள மாற்றத்தோட இன்டென்சிட்டியும் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா விஜயகாந்துக்கு இருந்த ஃபோர்ஸோட இது வந்து ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இவங்க கொடுக்குற நம்பர்லாம் கரெக்டாக இருந்தா. புரியுது. ஸோ இந்த டைம் என்ன ஆகுதுன்னா, இந்த ஜாதி கீதியெல்லாம் அடிச்சு தூக்கி சாப்பிட்டுருச்சு. ஜாதி மதம் எதுவுமே இல்லை இதில். ஆமாம். ஏன்னா ஜமாத்தில் என்னென்னமோ பேசுனாங்க, விஜய்க்கு ஓட்டு போடாதீங்கன்னு. ஜமாத்து பேசுனதை யாருமே கேட்கல. அப்போ ஜமாத்து இந்த வட்டம் வந்து செல்லா காசு ஆயிடுச்சு. அதே மாதிரி கிறிஸ்டின்ஸுக்கும் அப்படி தானே சார்? ஆமாம், அவங்க கிறிஸ்டின்ஸ் தான் மொத்தமாக சொல்லையா டிவி கேக்கு போட்டாங்களே, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவர் வந்து 1000 கூப்பிட்டு நீங்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் சொன்னார்ல, திமுக தான் பாதுகாப்பு எல்லாம் சொன்ன வச்சார். திமுகவுக்காக ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் பேசினாருன்னா அவர் பேச்சு குப்பைக்கு போயிடுச்சு. அதெல்லாம் கிறிஸ்துவர்கள் வந்து கிறிஸ்துவ பாதிரியாரை தூக்கி அவர் சொன்ன வார்த்தையை குப்பையில் போட்டாங்க. ஜமாத்தில் சொன்ன வார்த்தையை தூக்கி குப்பையில் போட்டாங்க. இஸ்லாமிய பெண்களும் இஸ்லாமிய இளைஞர்களும் அவங்க இது சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருந்தா, இந்த ரிப்போர்ட் கரெக்டாக இருந்தா, அதே மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் என்ன வருதுன்னா, ஜாதிகளை வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, எஸ்டி 47% பேர் டிவி கேக்கு போட்டிருக்காங்க, எஸ்சி 42% பேர் டிவி கேக்கு போட்டிருக்காங்க, ஓபிசி 36%. இதுதான் பெரிய நம்பர். அதாவது என்னன்னா, தேவர் பெல்ட்டில் நிறைய பேர் டிவி கேக்கு போட்டிருக்காங்க. ஸோ இது இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது. என்னப்பா திடீர்னு தேவர் பெல்ட்டில் எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க. நாடார் 35 பேர், கிறிஸ்டின்ஸு 31%. அவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா இப்போ எஸ்டின்னு சொல்கிறது 47%ங்கிறது திருமாவளவனுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்குல்ல சார்? இது விஷயம் அந்த கட்சியெலாம் இனிமேல் எவ்வளோதான். இது உண்மையாக இருந்தால் சார், இதெல்லாம் நம்ம வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கோம் சார். இது உண்மையாக இருந்தால் திருமாவளவன் ஐயா பேசாமல் பொட்டியை கட்டிக்கிட்டு கட்டு சோறை கட்டிக்கிட்டு ஊர் விட்டு வேற எங்கேயாவது போய் அங்கே எங்கேயாவது கட்சி நடத்த முடியுமா ஜாதி பேரை சொல்லி நினச்சிக்க வேண்டியதான். இனிமேல் அவருக்கெல்லாம் வந்து அவ்வளோதான். நான் திருமாவளவன் ஐயாவுக்கு எஸ்சி எஸ்டி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அவநம்பிக்கை ஆனது இது வெளிப்படுத்துது. எஸ்பெஷலி ஒரு ஐயா வந்து இங்கே ஒருத்தர் இருந்தார்ல, அந்த யானை கட்சியில் நின்றார்ல, அவர் யாருங்க சார்? இங்கே அவரை கொலை செஞ்சாங்க. ஆம்ஸ்ட்ராங் ஐயா. ஆம்ஸ்ட்ராங் ஐயாவுடைய கொலை இருக்குல்ல, அதில் என்ன மர்மம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதில் திமுகவை பற்றி அவங்க ஆம்ஸ்ட்ராங் ஐயாவுடைய அம்மாவே வந்து அவங்க பேசுனதெல்லாம் பார்த்தா நமக்கே ரத்த கண்ணீர் வரும். அந்த மாதிரிலாம் ஒரு சம்பவம் நடந்தது. எவ்வளவோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பல கஷ்டங்கள் நடந்தது. திருமாவளவன் ஐயா வந்து அந்த நேரத்துல எல்லாம் டூ பிஸி சப்போர்ட்டிங் டிஎம்கேன்னு இருந்தார். டிஎம்கேக்கு கொடி பிடிக்கிறதுக்கே அவருக்கு டைம் பத்தலை. ஸோ இன்னைக்கு அந்த மக்கள் அப்படியே கொத்தா போய் டிவிகேக்கு சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்றது இவங்க கொடுக்குற ரிப்போர்ட்ல இருந்து பார்த்தா தெரியுது. இதெல்லாம் உண்மையா இருந்தால், ஸோ இது இருக்கும் பட்சத்தில் ஒரு பெரிய அலை வந்திருக்குது. ஆனால் அந்த அலை நம்மளுக்கு எதை காமிக்குது? ஒருவேளை இதெல்லாம் உண்மையாக இருந்தால் நம்மளுக்கு என்ன காமிக்குது அப்படின்னு சொன்னோம்னா, தமிழ்நாட்டு மக்கள் வந்து தனக்குன்னு ஒரு தலைவர் இல்லை அப்படின்றத ஃபீல் பண்ணுறாங்க. ஜெயலலிதா இருக்கும்போது விஜய் வந்திருந்தாப்லனா இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினையோ அவங்க குடும்பம் ஸ்டாலினையோ அவங்கள எல்லாத்தையும் வந்து நம்பலை. ஸ்டாலின் குடும்பத்தை வந்து நம்பலை. எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து ஒரு தமிழக தலைவராக தன்னை முன்னிறுத்துற கொஞ்சம் தவறிட்டார். அவர் வந்து அதிமுகவுடைய தலைவராக தன்னை முன்னிறுத்துறதுல பாதுகாக்கிறதுலே ரொம்ப கவனமாக இருந்துட்டாரே ஒழிய தமிழ்நாட்டு மக்களின் தலைவராக தன்னை முன்னிறுத்துறதுல தவறிட்டாருன்னு சொல்கிற கண்டிஷன் ஆகுது. இதெல்லாம் உண்மையாக இருந்தா நான் தனிப்பட்ட முறையில் அதிமுக ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக வரணும்னு நம்புகிறேன். இது என்னுடைய தனி மனித கருத்து. ஸோ என்னுடைய தனி மனித கருத்தை நான் இதெல்லாம் வச்சு பேச முடியாது. இங்கே இருக்கிறதா நம்ம பேச முடியும் இல்லைங்களா? அப்போ இப்போ இருக்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து விஜய் ரொம்ப அதிகமாக பலமாக வர்றாரு. அதுக்கு காரணம் பொதுமக்கள் ஓவராலாக இதுக்கு முன்னாடி உள்ள அரசியல் தலைமைகள்கிட்ட மதிப்பு இழந்துட்டாங்க. இன்னொரு விஷயம், இன்டர்நெட் ஒரு பெரிய சம்பவத்தை செஞ்சுருக்கு. இன்டர்நெட் இல்லாத நாளில் விஜயே வந்திருந்தாலும் இத்தனை பேர்கிட்ட போய் சேர்ந்து இந்த விசில் சின்னத்தை எல்லா பக்கமும் போய் சேர்ந்துருக்க முடியாது. ஆனால் இந்த இன்டர்நெட் காலத்தில் எல்லாருக்கிட்டையும் ஒரு தகவலை ஈஸியாக கொண்டு போக முடிஞ்சது இவ்வளவு வேகமாக. ஏன்னா எம்ஜிஆர் ஐயாவை பற்றி பேசும்போது சொல்லுவாங்க, எம்ஜிஆர் இப்படி உடனே கட்சி ஆரம்பித்து உடனே எல்லாருக்கும் வரலங்க, அவர் எத்தனை நாள் இருந்தார் தெரியுமா? அவர் இருந்த காலத்தில் இன்டர்நெட் கிடையாது.
அப்போ அவர் ஒரு விஷயத்த சொல்லணும்னா அது அந்த கடைநிலையில் உள்ள ஒரு கிராமத்து மனுஷங்கிட்ட போய் சேர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி அது கிடையாது. இன்றைக்கி ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அது டக்குன்னு அடுத்தடுத்த இடத்துல போயிடுது. பெருசாக இன்டர்நெட்டே இல்லாத ஒரு வயசான தாத்தாவாக இருந்தால் கூட ஒரு வீட்டில் அவன் பேரங்காரன் அதை காமிச்சிருவான், இப்படி நடக்குதுங்க அப்படி நடக்குதுங்கன்னு. ஸோ அது போய் சேர்ந்துருது. ஸோ இந்த எலெக்ஷன் வந்து இந்த பரிமாணங்களில் விஜய் முக்கியமான இடத்துக்கு வருவாருன்னு எல்லாரும் பேசப்படுது. இப்போ நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, இவங்க சொல்கிற மாதிரி 98 120 அப்படின்னு விஜய்க்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவரே சொல்கிறாரு, விஜய்க்கு 98 125 நான் கொடுத்தா கூட கொடுத்த எல்லா இடங்கள்லையும் அவர் லோ மார்ஜினில் தான் ஜெயிக்கிற மாதிரி காமிக்குதுன்னு சொல்கிறார். அப்போனா அதே லோ மார்ஜினில் ஒரு தோக்கம் செய்யலாம்ல அந்த இடத்துல. கரெக்டு. அப்போ 70க்கு கம்மியாக அவர் வந்து தோத்துற மாட்டார், குறைந்தபட்சம் 70ஆவது வாங்குவாருன்னு சொல்லுது இந்த ரிப்போர்ட்டு. அப்போ இவர் 70 வாங்கினார்னா இவர் ஆட்சி அமைக்க முடியுமா? முடியாது. 118 தேவையில்லை. 118 தேவை. அப்போ இவர் 70 வாங்கினார்னா அப்போ யாரும் கூட்டணி இருந்தால் ஆட்சி அமைக்க முடியும்? அநேகமாக ஏடிஎம் கூட தான் போவார். ஏடிஎம்கே தீய சக்தின்னு சொல்லியிருக்காரு, அவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்காரு. இவங்க டிஎம்கேவோட போக முடியாது. டிஎம்கேன்ற கட்சி இவரை வந்து மொத்தமாக ஓச்சு கட்டணும்னு நினைக்கிற கட்சி, மறந்துடக்கூடாது. இவருக்கு வந்து கரூரில் வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, அது என்னையை பொறுத்த வரைக்கும் தனி மனிதனாக நான் என்ன சொல்லுவேன்னா அது வந்து ஒரு கொலை சார்ந்த ஒரு கொலை சம்பவம்னு நான் சொல்லுவேன். சரியா? அது வந்து சும்மா இல்லை. அதாவது இவங்கெல்லாம் ஒரே டயத்தில் லைட் ஆஃப் பண்ணுவாங்களாம், மக்கள் எல்லாம் கூடி இருக்கிற இடத்துல ஆளுகளை விட்டு இவங்க எல்லா அசிங்கமும் பண்ணுவாங்களாம், எல்லாரும் சாகடிச்சுட்டு அது தானாக அசம்பாவிதம்னு சொல்லுவாங்களாம். உடனே ஜிஹெச்சுக்கு எல்லாம் போவாங்களாம். உடனே மினிஸ்டரும் பாலாஜி ஐயாவும் அங்கே கரெக்டாக போய் நின்றுவாங்களாம். கேமரா எல்லாம் போய் நிற்பாங்களா? எப்படிங்க அவங்க செத்து ஆஸ்பத்திரிக்கு போகிறாது 10 நிமிஷத்துக்குள்ளே பாலாஜி ஐயாவுக்கும் மினிஸ்டருக்கும் தெரியும். அங்கே போய் நீலி கழிவு வச்சுக்கிட்டு வீடியோ பிடிப்பாங்களாம். நாங்களாம் எனக்கு இருக்கீங்களா இதெல்லாம் நம்புறதுக்கு? இவ்வளவையும் பண்ணிவிட்டு இவங்க வந்து இது ஏதோ நடந்துருச்சு விஜய் மேலே பழிப்படுவாங்களாம். இதெல்லாம் அவங்க பண்ணாங்கல்ல. அந்த நேரத்தில் இவங்க நம்பினது என்ன? திமுக காரங்க நம்பினது என்னன்னா, அன்னைக்கு 2-3 நாளைக்குள்ளே விஜய் மேலே ஒரு கொலைப்பழியை கட்டி விஜய் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு ஆளை முடிச்சு விடணும்னு நினச்சானுங்க. அரசியல் வாழ்க்கையை முடிச்சிடலாங்க. வாழ்க்கையே முடிச்சிருப்பானுங்க சார் இவனுங்க. அந்த நேரத்தில் விஜய் ரசிகர்களில் சில பேர் கூட விஜய் தப்பு பண்ணிட்டாருன்னு பேச ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் தடவை இல்லை இதில் அரசியல் சதி இருக்குது, இது வந்து கொலை மாதிரி தெரியுதுன்னு வாயை திறந்து பேசினவர் அண்ணாமலை. அதை மறந்துடக்கூடாது. அண்ணாமலை தான் தடவை விஜய் கீழே உளுந்து நின்ற நேரத்தில் வந்து உதவுனவர். அப்போ அவன் கஷ்டத்தில் இருக்கும்போது ஒருத்தனுக்கு உதவி பண்ணுண்டா அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். இந்த விஜய்ன்ற தம்பி மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கும்போது உதவி பண்ண வந்த ஆள் யார் சார்? அண்ணாமலை. அதே மாதிரி இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அமித்ஷா ஐயாவை போய் பார்த்தார்ல, இந்த மாதிரி எப்படி என்னுடைய ஆளுகளை எல்லாம் கொலை செஞ்சானுங்க, அதே மாதிரி எனக்குமே உயிர் ஆபத்து இருக்குது, என்னையும் வந்து கொலை செய்கிறதுக்கு திமுக காரனுங்க வந்து சதித்திட்டம் தீட்டுற மாதிரி எனக்கு தோணுது, அதனால எனக்கு வந்து இந்த பிளாக் கேட்ஸ் பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டாரா இல்லையா சார்? நம்ம ஒன்றும் சொல்லலை சார். அவர் டெல்லியில் போய் கேட்டார், அவரே ஒத்துக்கிட்டார், எழுத்து வடிவெல்லாம் கேட்டார். அப்போ அமித்ஷா ஐயா என்ன பண்ணார்? அந்த தம்பியை வர சொல்லி வீட்டில் உட்கார வச்சு அவருக்கு மரியாதை பண்ணி அவருக்கு வேண்டிய எல்லா இதையும் செஞ்சு கொடுத்து அவருக்கு பிளாக் கேட்ஸ்லாம் கொடுத்தாரா இல்லையா அவருக்கு பாதுகாப்புக்கு? மறந்துடக்கூடாது சார். இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, பட் என்னன்னா கடைசி நாள் பிரச்சாரத்தில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்து பேசினார் விஜய் சார். அவர் பாஜகவை விமர்சனம் பண்ணியிருக்காரு. அரசியல் விமர்சனங்களை அவர் பண்ணுறாரு, பண்ணாமல் போகிறாரு. ஆனால் அவர் வேணும், எனக்கு உயிர் ஆபத்து இருக்குது, என்னை பாதுகாக்கணும்னு சொல்லும் போது பாதுகாப்பு கொடுத்தது அமித்ஷா. அதை மறந்துடக்கூடாது சார். ஆமாம், அதே மாதிரி சிபிஐ விசாரணை கேட்டு போது பண்ணி கொடுத்தது அமித்ஷா. மறந்துடக்கூடாது சார். அது மாத்திரம் இல்லை, இந்த தம்பி போய் பிரச்சாரத்துக்கு போகும்போது சில இடங்கள்ல எல்லாம் நீ போகாதேன்னு சொல்லி டெல்லி உளவுத்துறையிலேருந்து இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீ போனீன்னா உனக்கு பிரச்சனை, இந்த பாலாஜி கோஷ்டி அங்கங்கே ஒரு வேலையை செஞ்சு வச்சுருக்கிறான், அதனால அங்கெல்லாம் போகிறத அவாய்ட் பண்ணுன்னு சொன்னனாலேயே இந்த பையன் நிறைய இடங்களுக்கு சுற்றுப்பயணம் போன இடத்துலலாம் அந்த பையன் அவாய்ட் பண்ணியிருக்காப்புல. அதையும் திமுக காரன் எப்படி மாற்றி எப்படி போட்டான் அப்படின்னா, இவன் தூங்கிட்டான், காலையில் எந்திரிக்கல, அதனால அந்த இடத்துல நாங்கள் பர்மிஷன் கொடுத்து போகலன்னு. உண்மை என்னென்னா டெல்லியிலேருந்து தகவல் வந்திருக்கு, இந்த இடத்துல போயிடாத, பிரச்சனை ஆகுது, கரூரி பிரச்சனை மாதிரியே உனக்கு பிரச்சனை இருக்கும், தயவுசெய்து கவனமாறுன்னு இந்த பையனை பின்னாடி இருந்து இந்த பையனுக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து ஆயிடக்கூடாது, இவனை நம்பி வர்ற மக்களுக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து ஆயிடக்கூடாதுன்னு டெல்லியிலேருந்து ரெகுலர் தகவல் வந்துக்கிட்டே இருந்திருக்கு.
இவனுக்கு பாதுகாப்பும் கொடுத்து இந்த பையனுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் பின்னாடி இருந்து உதவியும் பண்ணி இவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு இப்போ அது பேர் என்ன சிபிஐ விசாரணை கொடுனா அதையும் கொடுத்து இவங்களுக்கு மீடியாவில் டோட்டலாக அவனை கெடுத்து குட்டிச்சோறு பண்ணணும்னு நினைக்கிற டயத்தில் இவனுக்கு உதவியாக வந்ததும் அண்ணாமலை மறந்துடக்கூடாது சார். என்னென்றி செய்தார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்றமோருக்குன்னு ஒரு குறள் இருக்குல்ல. எந்த பாவம் பண்ணவனுக்கும் பிராச்சனத்தில் இருக்குடா, ஆனால் உனக்கு உதவி பண்ணவனுக்கு துரோகம் பண்ணினா பாய்ச்சித்தம் இல்லைன்னு ஒரு குறள் இருக்குது. இவங்க இந்த டிவிக்கு ஆளுங்க முதல்ல இருந்தே பிரச்சனையில மாட்டும் போதெல்லாம் கூட நின்று கை கொடுத்து தூக்கி விட்டது பிஜேபி சார். இவங்க அவங்க அந்த பையனுக்கு பின்னாடி இருந்து அண்ணான்னு பேசுகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதை யோசிச்சு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பேட்டர்ன்னு தெரியும். இப்போ இந்த பர்டிகுலர் நேரத்தில் இந்த கோயலிஷன் ஃபார்ம் பண்ணுற வேண்டிய கண்டிஷனில் வரலாம். இப்போ ரெண்டு விஷயம் சார். நாளைக்கு எல்லாம் ரிசல்ட்டு இன்னும் என்ன சார், 3 நாள் இருக்காங்க, 3 நாள் கழித்து வரப்போகுது. ஒன்று, இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி இருந்தால் டிவிக்கே ஒரு பெரிய லெவலில் ஒரு நம்பரோட வந்து நிற்கும். ஆனால் அது தனித்து ஆட்சி அமைக்குமா அப்படின்னா இவங்க சொல்கிற ரிசல்ட் பிரகாரம் பார்த்தா தனித்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா வேறு சில மனிதர்கள் சொல்கிற மாதிரி திமுக ஜெயிச்சு கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு திமுக ஜெயிக்கும்ன்ற ஆஸ்பெக்டில் வந்து நம்பிக்கை எனக்கு தனிப்பட்ட முறையில் சார். கடைசியாக நம்மெல்லாம் என்ன வேணாலும் நினச்சிக்கலாம், ரிசல்ட் வரும்போது யார் ஓட்டு போட்டாலும் அப்போ தான் தெரியும். பரீட்சையில் எழுதியாச்சு சார், பரீட்சை பேப்பர் வரும்போது தானே சார் தெரியும். ஸோ அப்போ நம்மளுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். ஆனால் கூட்டணி ஆட்சி அமைகிறதா இருந்தால், இப்போ இதுதான் சார் கேள்வி, கூட்டணி ஆட்சி அமைகிறதா இருந்தால் 2 வகையில் தான் அமைய முடியும். ஒன்று, டிவிக்கே அதிமுக இவங்க 2 பேரும் சேர்ந்து, அதாவது டிவிக்கே என்டிஏ கூட்டணி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கணும். அதில் யார் முதல்வர் யார் துணை முதல்வர் என்ன ஏது அதெல்லாம் ஒரு பக்கம். அப்படி இல்லைன்னா திமுகலேருந்து காங்கிரஸ் உடைஞ்சு காங்கிரஸ் தனியாக வந்து இவங்களோட கூட்டணி வைக்கணும். அது நடக்குமா அப்படின்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இல்லை சார், ராகுல் காந்தி விருப்பப்பட்டால் நடக்கும் இல்லையா? ஆமாம், ஆனால் போன தடவை ராகுல் காந்தி விருப்பப்படலையே. ஏன்னா ராகுல் காந்தி நினைக்கிறதெல்லாம் அங்கே நடக்க மாட்டேன்து. சோனியா காந்தி அம்மாவும் அந்த பழைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்காருல்ல சிதம்பரம் ஐயாவும் அதை கலைச்சி விட்டுறாங்களே. இப்போ ராகுல் காந்தி உண்மையிலேயே அங்கே பப்பு மாதிரியில் ஆயிடுறாரு பாவத்தை. அவர் ஒன்று சொல்கிறாரு, அவர் சொல்கிறத அவங்க கட்சியை கேட்க மாட்டேன் சார். அப்போ அவங்க கட்சிக்கே அவர் பப்பு ஆயிட்டாரே. அதனால இந்த பையன் டிவிக்கே தம்பிக்கு 2 வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று, பிஜேபி அதிமுக என்டிஏ கூட்டணியில் அவர் சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். இல்லை காங்கிரஸ் உடச்சிக்கிட்டு இவர்கிட்ட வந்து சேரலாம். அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா காங்கிரஸ் உடச்சிச்சின்னா அங்கே இதாகிடும். ஒருவேளை இது நடந்ததுன்னா அப்போ திமுகவுடைய கண்டிஷன் என்ன? திமுக அடுத்த வட்டம் ஆட்சி அமைக்கலைன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அவங்க கட்சியே தொடர்ந்து ஒன்றா இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளேயே அவங்க தங்கச்சி ஒரு பக்கமாக, கனிமொழி அம்மா ஒரு பக்கமாக இழுக்குது. மருமக புள்ள நான் தனியாக பிடிக்கணும்னு நினைக்கிறாப்புல. அவங்க 40 எம்பி வச்சுருக்கிறாங்களா சார்? அந்த 40 எம்பியில் எத்தனை பேர் மாறி ஓடி போவான்னு தெரியாது. இந்த அம்மா ஆத்மி பார்ட்டியில் 7 பேர் ஓடி போயிட்டான் பார்த்தீங்களா? அப்புறம் அந்த பேர் என்ன 40 காங்கிரஸ் உட்பட இருக்குது. ஆமாம்மா, ஆனால் அவங்களே மொத்தம் எத்தனை பேர் அந்த இவங்க இருக்கிற எம்பி இந்த கம்யூனிஸ்ட் எம்பிலாம் எத்தனை நாள் சார் நிற்பானுங்க? இவங்கெல்லாம் பெரிய கொள்கை பிடிப்பில் இருக்கிறவனுங்களாம் சும்மா பெரியாரை வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார், ஊரை ஏமாற்றிட்டு இருக்காங்க. அவனுக்கு காசு பணம் துட்டு மணினா அவன் ஓடி போயிடுவான். ஏன்னா ஒவ்வொருத்த மேலேயும் 10-15 கேஸ் இருக்குது. அதனால தோத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து ஆட்சியை மாத்திரம் திமுக லூஸ் பண்ணாது, காலப்போக்கில் அவங்க கட்சியுமே அவங்க லூஸ் பண்ண வேண்டிய கண்டிஷனுக்கு போவாங்க. ஸோ அதனால் இது என்ன சூழ்நிலை வரப்போகுது அப்படின்றது கிளியர் கட் ரிசல்ட் வச்சு தான் சார் தெரியும். ஆனால் இதிலேருந்து ஒன்று மாத்திரம் தெரியுது. இந்த பையன் முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லிட்டு ஆரம்பித்தாப்புல இந்த விஜய், நான் வந்து திமுகவை தோக்கடிக்கிறது தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னாரு. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒருவேளை திமுகவை தோக்கடிக்கிற நோக்கத்தில் விஜய் ஏற்கனவே வெற்றி பெற்றுட்டாரோ அப்படின்ற மாதிரி தெரியுது ரிசல்ட்டை பார்த்தா. கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எடுத்து மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார்.